Hi guys, welcome to Click Throw. நம்ம போன வீடியோவில் HTML பேசிக்ஸ் வெப்சைட் பற்றி பேசிக்கான விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துருப்போம். அதனால் இந்த வாட்டி நான் நிறையா பேச விரும்பல. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற HTML லாங்குவேஜை ஃபுல்லாக பார்த்துடலாம். நீங்கள் ஒரு பென் ஒரு நோட் மட்டும் எடுத்து இந்த டேக்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இதில் பர்சனலாக யூஸ் பண்ண போகிறது சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் தான். அது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அண்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டரை நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். இதுதான் என்னோடய சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர். இப்போதைக்கு நியூவாக இருக்க மாதிரியே நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஓகே, இதுக்குள்ளே வந்துட்டோம். நெக்ஸ்ட் மியூசிக்கில் போயிட்டு இதில் வேணால் இதில் என்னோட வேறு விஷயம் இருக்குது. ஓகே, HTML இதுக்குள்ளே ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிப்போம். நியூ ஃபோல்டர் வெப்புன்னு மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, கிரியேட்டட். நெக்ஸ்ட் இப்போ சப்ளைம் டெக்ஸ்ட் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நம்ம அந்த ஃபோல்டரை சப்ளைம் டெக்ஸ்ட் ஷீட்டில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் டு ஃபோல்டர் ப்ராஜெக்ட் இருக்கும், இதுக்கு போயிடுங்க. போயிட்டு மியூசிக் அண்ட் HTML இதோ இருக்குது. நம்ம வந்து HTML ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வெப்புன்ற அந்த ஃபோல்டரை இதில் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். நம்ம க்ரியேட் பண்ண ஃபோல்டரை சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் இது சேவ் பண்ணிவிட்டு வந்துடலாம். Ctrl S அமுத்துனீங்கன்னா சேவுக்கு இந்த மாதிரி கேட்கும். அண்ட் நீங்கள் திருப்பி கரெக்டாக உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டரே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் போய்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நான் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்து சேவ் பண்ண போகிறேன். index.html.htmlனு மறக்காமல் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ப்ரௌசரில் ரெகனைஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும். ஓகே, சேவ் கொடுத்துட்டிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபைல்ன்ற இடத்துல உங்களோட index.htmlன்றது வந்திருக்கும். வெயிட் பண்ணுங்கள், நான் ஸ்க்ரீன் உங்களுக்காக ஜூம் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோல்டர்ஸில் இந்த உள்ள index.html வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டரில் இந்த மாதிரி நீங்கள் HTML டைப் பண்ணாலே சிம்பிள் ஸ்ட்ரக்சர் அதே கொடுத்துரும். நம்ம டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு VLCOM வெல்கம். ஃபஸ்ட் பாடி டேக்குள்ளே ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு ஹெட்டிங் போட்டுடலாம். H1 போட்டு இந்த மாதிரி டேகுன்னு காட்டுறப்ப நீங்கள் என்டர் அமுத்தினாலே போதும், அதுவே ஃபில் பண்ணிவிடும். இதுதான் இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஃபஸ்ட் என்ன கொடுக்கலாம்? வெல்கம் டு குயிக் த்ரோ. HROUGH வெல்கம் டு குயிக் த்ரோன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, Ctrl S கொடுத்திங்கன்னா சேவ் ஆகிடும். நீங்கள் சேவ் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி எக்ஸ்ன்னு இருக்கும். சேவ் ஆகலைன்னா அந்த இடத்துல ஒரு டாட் இருக்கும் ஒயிட் கலரில். இப்போ திருப்பி ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் வெப் ஓப்பன் பண்ணி இண்டெக்ஸை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கூகுள் குரோமில் தானாகவே ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெல்கம் டு குயிக் த்ரோ நம்ம டைப் பண்ண ஹெட்டிங் இங்கே இருக்கும். அண்ட் நம்ம வெல்கம் டைப் பண்ண டைட்டில் இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்டிங்கில் H1 மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்களா? இல்லை, H6 வரைக்கும் இருக்குது. இப்போ H2க்கு போட்டுடலாம். H2ல என்ன எழுதலாம்? e-learners and researchers room or hub போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் H3 டேக்கில் offering the learners to learn in தமிழ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தால் ஒன்று நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் H4 டேக்கில் don't forget to subscribe. நெக்ஸ்ட் H5 டேக். H5 டேக்கில் press the bell
button to get instant notification. And H6 tag. H6 tagல let's explore. ஓகே, இப்போ நம்ம 6 டேக் பார்த்துருக்கோம். H1, H2, H3, H4, H5, H6. இந்த ஹெச்ன்னு இருக்கிறது எல்லாமே ஹெட்டிங் டேக் தாங்க. அண்ட் H1ன்றது மோஸ்ட் ப்ரியாரிட்டின்னு வச்சுக்கோங்க, இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அதனால கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் போக போக அடுத்து அதோட இம்பார்ட்டன்ஸ் H2க்கு அதை விட கொஞ்சம் கம்மி, H3க்கு அதை விட கொஞ்சம் கம்மி, H6க்கு ரொம்ப கம்மி. இதே ஆர்டரில் தான் பார்த்தீங்கன்னா இங்கேயே டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். வெல்கம் டு H1 டேக். ஹெட்டிங் டேக் 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும், ஏன்னா அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து போக போக லீஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆகி கடைசியாக பாருங்கள் லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். ஹெட்டிங் 6 வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இவ்வளோ தாங்க ஹெட்டிங் டேக், H1 டேக். நெக்ஸ்ட் என்ன டேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேராகிராஃப் டேக்கு போயிடலாம். இப்படி இருந்துச்சுன்னா அந்த பேராகிராஃப் டேக். பேராகிராஃப் டேக்கில் நான் ஆல்ரெடி எழுதுறதுக்கு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இதுதான் அது உள்ளே இருக்கிறதுங்க. பேராகிராஃப் டேக் உள்ள இதுதான் எழுதியிருக்கேன் நான். ஓகே, இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 3 லைனில் வந்துடுச்சு. ஆனால் அங்கே பாருங்கள், நான் பிரித்து கொடுத்துருந்தாலும் அது 3 லைனில் தான் வரும். இப்போ இதுக்கு வேறு என்ன வழி அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். இந்த பேராகிராஃப் டேகை தனித்தனியாக எழுதுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அது என்னென்னு பார்க்குறீங்களாங்க? ஓகே, பேராகிராஃப் டேக்னு போட்டுருவோம். அண்ட் இதுக்குள்ளேயும் அந்த இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு பேராகிராஃப் டேகை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது நம்ம 2 பேராகிராஃப் டேக் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இங்கே ஆரம்பித்து இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் டேக் இங்கே பி ஆரம்பித்து நாலேஜோடு முடியுது. நம்ம 3வது ஒரு பேராகிராஃப் டேக்கையும் பண்ணிவிடுவோம். இன் HTML ஆரம்பித்து இங்கே ஒரு பேராகிராஃப் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம். மொத்தம் 3 பேராகிராஃப் டேக்காக இங்கே வச்சுருக்கோம். இப்போ போய் ப்ரௌசரில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 லைனாக வந்திருக்கும் கரெக்டாக. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த பேராகிராஃப் டேக் ஒரு லைனாகவும், அடுத்து கொடுத்த பேராகிராஃப் டேக் நெக்ஸ்ட் லைன்லேருந்தும், அடுத்த பேராகிராஃப் டேக் நெக்ஸ்ட் லைன்லேருந்தும் ஆரம்பிச்சிருக்கும். இப்படி பிரிக்கலாம் லைன்ஸை. நெக்ஸ்ட் இன்னொரு வழியும் இருக்குது நீங்கள் லைனை பேராகிராஃப் டேக்கில் பிரிக்கிறதுக்கு. அது என்ன வழின்னு பார்க்குறீங்களாங்க? ஓகே, இந்த பேராகிராஃப் டேக்கில் எப்படி நம்ம லைனை பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். எங்கே பிரிக்கலாம்? அந்த மோர்னு இருக்குது, இங்கே பிரிச்சிருவோம் நம்ம. BR இந்த பிரேக் டேக்கை யூஸ் பண்ணி நம்ம பிரிக்கலாம். பிரேக் டேக் பார்த்திங்கன்னா வெறும் ஓப்பனிங் மட்டும் தான், க்ளோசிங் டேக்லாம் அதுக்கு தனியாக கிடையாதுங்க. மிச்சம் எல்லா டேக்குமே இன்னும் ஒரு 2-3 டேக் மட்டும் தான் பார்த்திங்கன்னா க்ளோசிங் டேக் இல்லாமல் இருக்கும். மிச்சம் எல்லாத்துக்குமே க்ளோசிங் டேக் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு பிரேக் டேக் விட்டுருவோம். Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி ரீலோட் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம எங்கெங்கெல்லாம் பிரேக் கொடுத்தோமோ அங்கங்கெல்லாம் நெக்ஸ்ட் லைன்லேருந்து ஆரம்பிச்சிடும். ஃபோக்கஸ் கிட்ட நம்ம ஒரு பிரேக் கொடுத்தோம், அது நெக்ஸ்ட் லைன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ கிட்ட ஒரு பிரேக் கொடுத்தோம், அதுவும் நெக்ஸ்ட் லைன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் எண்டின் கிட்ட ஒரு பிரேக் டேக் கொடுத்தோம், அதுவும் நெக்ஸ்ட் லைன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்படி நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு போகலாங்க. சாரி, Ctrl+S கொடுத்தோன்னே பேஜ் சேவ் ஆகிறதுக்கு போயிடுச்சு. திருப்பி சப்ளைன் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, அப்போ நம்ம பிரேக் டேக் இப்படி கொடுத்தாண்டா பண்ண முடியுமா? நம்ம டைப் பண்ணுறப்பே கரெக்டாக இந்த மாதிரி ஆர்டராக வரதை இதே மாதிரி டிஸ்பிளே பண்ண வைக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ண வைக்க முடியுங்க. பட் அதுக்கு நீங்கள் பேராகிராஃப் P டேக் யூஸ் பண்ண முடியாது. PRE அப்படின்னு ஒரு டேக் இருக்குது, இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரியே வரும். பாருங்கள், நான் அதே மாதிரின்னு சொன்னதில் நல்லா கவனித்து பாருங்கள். ஹாய் கைஸ், மற்ற ஃபாண்ட் ஸ்டைலுக்கும் இந்த ஃபாண்ட் ஸ்டைலுக்குமே வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன டெக்ஸ்டிங்கை டைப் பண்ணுறோமோ இந்த ஃபாண்ட் ஸ்டைல் முத கொண்டு எல்லாத்தையும் இது அப்படியே டிஸ்பிளே பண்ணிவிடும் ப்ரௌசரில். இதுதான் இந்த ப்ரீ டேக்கோட ஒரு விசேஷமான விஷயம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்படிலாம் லைனை நம்ம பிரிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன டேக் பார்க்கலாம்? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து
நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணணும், அதாவது ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு இதை பார்ப்போம். ஓகே, இங்கே ஹாய் கைஸ்ன்னு இருக்கா, வேணாம், இன்னும் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். அண்டர்லைனுக்கு யூ டேக், அதாவது யூ ஃபார் அண்டர்லைன், அதுதாங்க யூ டேக் நீங்கள் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், இன்னில் ஆரம்பித்து இங்கே மோர் வரைக்கும் ப்ரௌசரில் அண்டர்லைன் ஆகிருக்கும். லோட் பண்ணுங்கள், பாருங்கள், இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்குமே அண்டர்லைன் ஆகிடுச்சு. ஓகே, ஒன் மினிட் இருங்க. அது எப்படி எல்லா லைனும் அண்டர்லைன் ஆச்சு? அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லையே. எண்டு வரைக்கும் அண்டர்லைன் ஆகிருக்குன்னா இப்போ நம்ம வேறு எங்கேயோ ஒரு இடத்துல டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இங்கேயும் செக் பண்ணுங்கள். இங்கே நம்ம எங்கேயும் போடலையே, இங்கே எங்கேயும் யூ டேக் ஓப்பன் பண்ணல. ஒரு டேக் நம்ம க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோமா? யா, இதான் நம்ம பண்ண தப்பு. பாருங்கள், இப்போ யூ டேக் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம், நம்ம யூ டேக்கையும் க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக பாருங்கள், ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தா தான் அது க்ளோசிங் டேக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போ போய் செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக முன்னாடி இந்த டேக் நம்ம ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணல, அதனால் எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அதனால் இப்போ பாருங்கள், இன்னில் ஆரம்பித்து கரெக்டாக மோர் வரைக்கும் மட்டும்தான் அண்டர்லைன் ஆகிருக்கு. ஓகே, அண்டர்லைன் டேக் முடிஞ்சிச்சாங்க. இதான் யூ டேக், இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கொட்டேஷன் டேக், கொட்டேஷன் மார்க் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். யா, இதில் ட்ரை பண்ணுவோம். க்யூ டேக் தாங்க கொட்டேஷன் தான், ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இன்ட்ரெஸ்டிங் வரைக்கும் க்யூ டேக்கை போடுவோம். ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அடித்து க்யூ கொடுத்தோன்னா க்ளோஸ் ஆகிடும் டேக். இப்போ ரீலோட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், கொட்டேஷன் மார்க் இருக்கா கரெக்டாக, இதாங்க க்யூ டேக். நெக்ஸ்ட் என்ன டேக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டேக் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸை ஸ்ட்ராங்காக காட்டும். இங்கே இன் வீடியோஸ் வி டெஃபினெட்லி லேர்ன் த ஹோல் HTML லாங்குவேஜ் இருக்குது பாருங்கள், இதை நம்ம ஸ்ட்ராங்காக போடுவோம். STRONG ஸ்ட்ராங் அண்ட் லாங்குவேஜ் வரைக்குமே ஸ்ட்ராங் கேரக்டராக போவோம். ஓகே, கொடுத்து ஸ்ட்ராங் ஆக்கிட்டோம். இப்போ ரீலோட் பண்ணுங்கள் பேஜை. இங்கே பாருங்கள், இன் வீடியோ வி டெஃபினெட்லி லேர்ன் ஹோல் HTML லாங்குவேஜ் அப்படின்றது நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? யா, இன்னொன்று இருக்குது, அது வந்து போல்ட் பி பார்த்தீங்கன்னா போல்டாக காட்டும் லெட்டரை. இப்போ பாருங்கள், ஸ்ட்ராங்கும் போல்டும் மோரலஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். யா, நெக்ஸ்ட் வேறு என்ன டேக் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? போல்டுக்கு அடுத்தது பிக் அப்படின்னு ஒரு டேக் இருக்குங்க. இது வந்து ஃபாண்ட் சைஸை பிக்காக காட்டும். கண்ட்ரோலர்ஸ் பிக் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி ரீலோட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், யூ கெயின் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் நாலேஜ் அப்படின்றது மற்ற வேர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பிக்காக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிறத ஸ்மால் ஆக்கிடலாம். அதுக்கு நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டாக தான், ஸ்மால்னு எழுதினாலே போதும், ஸ்மால் ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் லோட் பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஜாவாஸ்கிரிப்ட் ஆரம்பித்து வீடியோ 2 அப்படின்ற வரைக்குமே ஃபுல்லாக ஸ்மால் ஆகிடுச்சு. இதாங்க பிக்கு ஸ்மாலு. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் டேக்னால் ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ நம்ம டைப் பண்ண தெரியுமா, இது எல்லாமே ஒரு ஆர்டிக்கல்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம இப்போ ஆர்டிக்கல் டேக்குள்ளே போட போகிறோம். எக்ஸாம்பிள் யா, பேராகிராஃப் இருக்குது, இங்கே ஆர்டிக்கல்னு போட்டுருங்க, ARTI. சரி, இந்த டேக் க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்க. ஓகே, ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒரு ஆர்டிக்கல் தான். அதாவது நீங்கள் ஆர்டிக்கலாக எதெல்லாம் டைப் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஆர்டிக்கல் டேக்கில் போட்டுருங்க. ஓகே, கண்ட்ரோல் S. இது எல்லாமே இப்போ ஆர்டிக்கல் டேக் உள்ளே வந்துருச்சு. ஓகே, என்னடா ஒரே லெட்டராகவே காட்டிகிட்டு இருக்க, இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது தானே கேட்குறீங்க? இதோ வருங்க, வந்துட்டேன். ஓகே, இப்போ இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஆர்டிக்கல் டேக்கு மேலே இமேஜை இன்சர்ட் பண்ணுவோமா? ஓகே, ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். இமேஜ் டேக்கு IMG, இமேஜ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு சோர்ஸ். இந்த இடத்துல தான் நீங்கள் உங்களோட சோர்ஸ் ஃபைல் நேமை கொடுக்கணும். எங்கே இருக்குது? இதுக்குள்ளே
எந்த இமேஜும் இல்லை. ஸோ எங்கே வச்சுருக்கேன் நான் இமேஜை? மியூசிக் ஃபோல்டர், HTML, மியூசிக்கில் HTML. ஓகே, இண்டெக்ஸ் இப்போ இங்கே இருக்குன்னா அப்போ நம்ம லோகோ ஃபைல் பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளோட இமேஜ் ஃபைல் வந்து வெப்புன்னு நம்ம க்ரியேட் பண்ண அந்த ஃபோல்டருக்கு வெளியே இருக்குது. ஸோ இதை எப்படி இப்போ ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் என் டாட் வச்சு ஸ்லாஷ் வச்சிங்கன்னா பேக். அதாவது இப்போ அது ஒரு ஃபோல்டர், இந்த ஃபோல்டரை விட்டு வெளியே போயிடுச்சு. இப்போது நீங்கள் logo.jpg அப்படின்னு டைப் பண்ணி Ctrl+S, அதாவது இந்த வெப்புன்ற ஃபோல்டரை விட்டு நம்ம வெளில போயிருக்கோம், அதாவது பேக் போயிட்டு இப்போ இந்த இடத்துல logo.jpg அப்படின்ற நம்மளோட அதே இமேஜ் இருக்குது, அதை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரீலோட் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இமேஜ் வந்துருச்சு. இதையே நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்குறாங்க, இந்த ஒர்க்கா இந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்து நம்மளோட வெப் ஃபோல்டருக்குள்ளேயே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே இருக்க இந்த பேக்கை எடுத்துடலாம். Ctrl+S. இப்போ போய் பாருங்கள், இப்போயும் அந்த இமேஜ் அப்படியே தான் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, அந்த ஸ்லாஷ் போட்டால் இப்போ நம்ம இந்த ஃபோல்டரை விட்டு வெளியில் இருக்க ஃபைல்ஸ் எப்படி அக்சஸ் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு அதை சும்மா சொன்னேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒரு சில ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணலாம். ஆட்ரிபியூட்ஸ்லாம் நினைக்கிறீங்களா? வித், அதாவது இப்போது இந்த இமேஜ் 500 பிக்சல் வித்லேயும் அண்ட் ஹைட் 500 பிக்சல்லையும் வைக்கிறோம். சேவ் பண்ணிவிட்டோம். இப்போ ரீலோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இமேஜ் சைஸ் குறைஞ்சிருக்கு. இப்படி தான் நம்ம ஆட்ரிபியூட்ன்றது இதுதான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஃபூட்டர் பேஜ் அண்ட் ஹெட்டர், அது எப்படின்னு பார்த்துருவோம். ஒன்றும் இல்லைங்க, ஹெட்டர்னால் ஒரு பாடியோட ஹெட்டிங், அதான் ஹெட்டர். இதுதான் இப்போ ஹெட்டர். இதுதான் ஹெட்டர், ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபூட்டர்ன்றது பேஜோட கடைசி, அதாவது கீழ்பாகம்னு வச்சுக்கோங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கான்டாக்டர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், அந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் இருக்கும், அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு போகும். இதெல்லாம் வந்து ஃபூட்டர் பேஜில் தான் வச்சுருப்பாங்க. ஓகே, இதுதான் ஃபூட்டர். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு HTML ஃபைலையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்க, அதுக்கு முன்னாடி இதில் இன்னும் கொஞ்சம் இருக்கா நான் சொல்கிறேன். இப்போது இதை நம்ம லைன் விட்டு பிரிக்கலாம். ஹெச்ஆர்னா ஹரிசாண்டல் லைன். இது வந்து இப்போது அந்த பேராகிராஃப்க்கும் அந்த பேராகிராஃபையும் பிரிக்கிறதுக்காக நம்ம நடுவில் ஒரு ஹரிசாண்டல் லைன் போகிறோம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேக் கிடையாது, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஹரிசாண்டல் லைனுக்கு வந்து க்ளோசிங் டேக் கிடையாது. ஓகே, ஹெச்ஆர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ ரீலோட் பண்ணி பாருங்கள், ஒரு லைன் உங்களுக்கு நீ தெரியுதா? இந்த ஒர்க்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பேராகிராஃபையும் ஹரிசாண்டல் லைன் போட்டும் பிரிக்கலாம். சாரி, நான் திருப்பி Ctrl+S அமைக்கிறேன், பேஜ் சேவிங்க்கு போயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போது நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு பேஜை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் வெப்புன்ற இடத்துல கரெக்டாக எடுத்துகிட்டு போய் உங்கள் குரூசரை வச்சுக்கோங்க. வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். நியூ ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், நியூ ஃபைல் கொடுங்க. கொடுத்துட்டு திருப்பி Ctrl+S கொடுத்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வெப்புன்ற ஃபோல்டர் கூட தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நம்ம கோர்ஸ் அப்படின்னு வைப்போம். course.html போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, கோர்ஸ்ன்னு போய்ட்டு சேவ் பண்ணிப்போம். இந்த ஃபோல்டர்லையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான டைட்டில் கோர்சஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து கோர்சஸ்ன்னு நேம் கொடுத்துருக்கோம். அதான் course.html நேம் கொடுத்துருக்கோம். அண்ட் இதோட டைட்டில் கோர்சஸ்ன்னு நம்ம வச்சுருக்கோம். ஓகே, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறீங்களா? ஃபஸ்ட் H1 டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
H1 டேக்கில் அப்கமிங் வீடியோஸ், யா அப்கமிங் வீடியோஸ்னு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று ஆர்டர் லிஸ்ட், இன்னொன்று அன்ஆர்டர் லிஸ்ட். ஃபஸ்ட்டு அன்ஆர்டர் லிஸ்ட் நான் சொல்கிறேன். அன்ஆர்டர் லிஸ்ட்னா யூஎல், அதான் அன்ஆர்டர் லிஸ்ட். இப்போது யூஎல்குள்ளே எல்ஐனா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் அதை தானே சொல்ல போகிறோம். வெப் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்கலாம், சிஎஸ்எஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிறது. அண்ட் இன்னொரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் வந்து எத்திக்கல் ஹேக்கிங். கைஸ் நான் ஃபஸ்ட்டே எத்திக்கல் ஹேக்கிங் தான் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் காப்பிரைட் பாலிசி அதெல்லாம் படித்து பார்த்ததில் நிறைய ரிஸ்க் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. ஸோ நம்ம லேட்டர் பீரியட் எடுக்கலாமே அப்படின்னு இப்போ வெப் டெவலப்மெண்ட்டு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம் கைஸ். பட் ஆனால் ஹேக்கிங் கன்ஃபார்ம் இருக்குது கைஸ் நம்ம சேனலில். அண்ட் நெக்ஸ்ட் பைத்தான். ஓகே கைஸ், இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கோர்ஸ் HTML இருக்குது, அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். கைஸ் அப்கமிங் வீடியோஸ் நம்ம போட்ட ஹெட்டிங் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம டாட்ஸ் வச்சு தான் எல்லாமே இருக்கும். சிஎஸ்எஸ், எத்திக்கல் ஹேக்கிங், ஐஓடி, பைத்தான். ஓகே, திருப்பி நம்ம சப்ளைன் டெக்ஸ்ட் எடிட்டர் போயிடலாம். சரிடா, அன்ஆர்டர் லிஸ்ட் சொல்லிட்டா. இப்போ ஆர்டர் லிஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களாங்க. ஆர்டர் லிஸ்ட்னா ஓஎல், யூஎல்னா அன்ஆர்டர் லிஸ்ட், ஓஎல்னா ஆர்டர் லிஸ்ட். இதுக்கு நம்ம இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸே அப்படியே போட்டுக்கலாங்க. Ctrl+C ஃபார் காப்பி, Ctrl+V ஃபார் பேஸ்ட், Ctrl+S ஃபார் சேவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ப்ரௌசரை திருப்பி ரீலோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வெப் டெவலப்மெண்ட், சிஎஸ்எஸ், எத்திக்கல் ஹேக்கிங், ஐஓடி அண்ட் பைத்தான் இதெல்லாம் 1 2 3ன்னு போட்டு ஆர்டராக வந்திருக்கும். இதுதாங்க ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் வித்தியாசம். அன்ஆர்டர் லிஸ்ட்டை டாட் இந்த மாதிரி வச்சு வரும். அண்ட் ஆர்டர் லிஸ்ட்டில் 1 2 3 அண்ட் நம்மளுக்கு வேணால் ஏபிசி அப்படி கூட வர வச்சுக்கலாங்க. ஓகே, நம்ம இப்போ இதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் டேபிள். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு டேபிள் தான் நம்ம போட போகிறோம். டேபிள் டேக் ஓப்பன் பண்ணிக்கிட்டோமா? ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டேபிள்ஸோட ஹெட்டிங்னு நம்மளுக்கு தெரியணும்ல, அதுக்காக டேபிள் ஹெட், அதான் டி ஹெட்டுன்னு சொல்கிறது. இப்போது இல்லை டிஹெச்ன்னு ஒன்று கொடுத்துருவோம். இப்போ இதுதான் ஹெட்டிங். நம்ம என்ன ஹெட்டிங் கொடுக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் நம்பர், அதான் எஸ்என் நம்பர் மாதிரி நம்பர்னு வச்சுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. நெக்ஸ்ட் திருப்பி இன்னொரு ஹெட்டிங் கொடுக்கணும். செஷன். நெக்ஸ்ட் ஹெட்டிங்னா தரலாம் டாபிக். நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஸ்டேட்டஸ். ஓகே கைஸ், இப்போ நான் உங்களுக்காக லோட் பண்ணி காட்டுறேன் ப்ரௌசரில் இது எப்படி இருக்குன்னு. இப்படி தான் கைஸ் இருக்கும். நம்பர், செக்ஷன், டாபிக், ஸ்டேட்டஸ். இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண போகிற டேபிளோட டாபிக்ஸ், அதாவது ஹெட்டு. இப்போ நம்ம அதுக்குள்ளே எழுதுறது வந்துடும், டிஆர்னு போட்டுக்கோங்க. இது கூட தான் நம்ம டேபிளில் என்ன எழுத போகிறோமோ அதை ஆர்டர் எழுத போகிறோம். 1 அண்ட் டிடின்னு போட்டு நம்பர் 1. இந்த செஷன் பார்த்திங்கன்னா ஈவினிங். நாங்கள் எப்பவுமே ஈவினிங் தான் எங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம், அதுக்காக. நெக்ஸ்ட் டாபிக். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ என்ன போட்டோம்? சேனல் இன்ட்ரோ போட்டோம். சேனல் இன்ட்ரோ நம்ம போட்ட ஃபஸ்ட் வீடியோ டாபிக். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ். அப்லோடு, OADED, அப்லோடட். இப்போ இதே காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C ஃபார் காப்பி. நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதை 2ன்னு மாற்றிப்போம். ஈவினிங் செக்ஷன் தான். நம்ம போட்ட செகண்ட் வீடியோ என்னது? டாப் 10 ட்ரெண்டிங் டெக்னாலஜி. டாப் 10 ட்ரெண்டிங் டெக்னாலஜி. அதுவும் அப்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு
இன்னொரு ரோ க்ரியேட் பண்ணிப்போம். இதோட நம்பர் 3 ஈவினிங் தான் எப்பயுமே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் போட்ட வீடியோ டாபிக்னது சாரி நான் அதிகமாக இது பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம தேர்ட் வீடியோ டாபிக் வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட்டோட இன்ட்ரோ போட்டோம். அதுவும் அப்லோடடா? எஸ், அதுவும் அப்லோடட். நெக்ஸ்ட் நம்பர் 4 ஈவினிங் தான் அதுவும் ரிலீஸ் பண்ணோம். எல்லாமே ஈவினிங் ரிலீஸ் பண்ணியிருக்கோங்க. ட்ரை பண்ணுறேன் கைஸ். என்றைக்காவது ஒரு நாள் மார்னிங்கே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். IoT இன்ட்ரோ. நெக்ஸ்ட்டு ரோ இதை 5ன்னு மாற்றிக்கலாம். அண்ட் ஈவினிங் தான் சேனல் IoT இன்ட்ரோ. நெக்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட் பேசிக் அதுவும் அப்லோடா? எஸ் கைஸ், அப்லோடட். நெக்ஸ்ட் 6th ஒன் ஈவினிங் தான் பாய்ஸ். நாங்கள் தான் மார்னிங் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் கைஸ் முடிஞ்ச அளவுக்கு. ஃபுல் HTML லாங்குவேஜ். எஸ் கைஸ், ஃபுல் HTML லாங்குவேஜ் அப்லோடட். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 7th ஒன் கைஸ். நாளைக்கு என்ன போட போகிறோன்னு உங்களுக்காக மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? எஸ், ஃபுல் CSSஸும் போட்டுருவோம் நாளைக்கு. ஃபுல் CSSஸும் நாளைக்கு நான் கன்ஃபார்ம் போட்டுருவோம் கைஸ், கவலையாக போடாதீங்க. அண்ட் இது மட்டும் பெண்டிங்கில் போடுவோம் ஸ்டேட்டஸ், ஏன்னா இன்னும் அப்லோட் ஆகலை. அதனால் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ப்ரௌசரை. எஸ், பார்த்தீங்கன்னா தெரியும். நம்பர்ன்றது தான் நம்ம முதல்ல ஹெட் அப்படின்னு கொடுத்து அதுக்குள்ளே கொடுத்தது எல்லாமே ஹெட்டிங். நெக்ஸ்ட் TRன்னு கொடுத்து அதில் TDன்னு உள்ளே கொடுத்தது எல்லாமே அதோட ஃபஸ்ட் ரோஸோடது. நம்பர் 1 ஈவினிங் சேனல் இன்ட்ரோ டாபிக் ஸ்டேட்டஸ் அப்லோடட். நெக்ஸ்ட் நம்பர் 2 ஈவினிங் டாபிக் பார்த்தீங்கன்னா டாப் 10 ட்ரெண்டிங் டெக்னாலஜி அப்லோடட். நெக்ஸ்ட் நம்பர் 4 ஈவினிங் வெப் டெவலப்மெண்ட் இன்ட்ரோ அப்லோடட். அப் டு 7 வரைக்கும் நம்ம கொடுத்த வரைக்கும் வந்துருச்சு. இப்படி தாங்க டேபிள் க்ரியேட் பண்ணுறது. அண்ட் இந்த வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்துருக்க உங்களுக்கான ஸ்பெஷல் நோட் நான் என்னன்னு சொல்லிடுறேன். CSS நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். பட் இருந்தாலும் சின்னதாக சொல்கிறேன். ஸ்டைல்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்டர் 5 பிக்சல் அண்ட் சாலிட் பிளாக் வேணாம் கைஸ், ஏன்னா லைட் ப்ளூ. ஆக்சுவலாக ஐம் லைட் ப்ளூ லவர். ஓகே கைஸ், இப்போ பாருங்கள். ஒரு பாக்ஸ் வந்துடுச்சு நம்மளுக்கு சுற்றி. நமக்கு அந்த மாதிரி வேணும்னா நாங்கள் CSS போடும்போது இந்த பாக்ஸ் போடுறது பார்டர் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் கைஸ். அதனால் இப்போதைக்கு நம்ம HTML டாபிக் நம்ம டாபிக்குள்ளே இருப்போம். ஓகே கைஸ், இப்போ டேபிள் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு வாட்டி இப்போ ஓவரால் பார்த்துப்போம். ஃபஸ்ட் டேபிள் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அதுக்குள்ளே THead, அதுக்குள்ளே THன்னு போட்டு நம்ம என்னென்ன ஹெட்டிங் வைக்க போகிறோமோ அந்த ஹெட்டிங் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் TRன்னு போடுறோம். அதுக்குள்ளே TDன்னு கொடுத்து 1 ஈவினிங் நம்ம ஹெட்டிங் கீழே என்னென்ன வரணுமோ அதை லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் கைஸ், இப்படி தான் டேபிள் வரும். இதெல்லாம் ஒரு நோட் பெனில் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எப்படி ஒரு டேர்மை டெஃபினேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ டேட்டா, அதுக்குள்ளே DL டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்னு நினைக்கிறாங்க கைஸ். சாரி கைஸ், என்டர் ஓவராக ப்ரெஸ் பண்ணிட்டோம் போல இருக்கு. இப்போது DT, அதாவது டெஃபினிஷன் ஆஃப் த டேர்ம். என்ன டேர்ம்? குயிக் டேர்ம் கொடுப்போம். குயிக் த்ரோ. அந்த இதான் நம்ம கொடுக்க போகிற டெஃபினிஷன் டேர்ம். அண்ட் இதோட டெஃபினிஷன் easy way to learn and OGSEA or CH researchers and always love to
be a learner. Yeah guys, ஒன் டே நீங்கள் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது guys. இந்த இடத்துல சின்ன டேஷ் போட்டுப்போம். யா இப்போ நம்ம லோட் பண்ணி பார்ப்போம். யா பாருங்க guys, குயிக் த்ரோ நம்ம கொடுத்த அந்த டேர்ம் மேலே வந்துருச்சு அண்ட் அதோட டெஃபினேஷன்ஸ் அது கீழே அந்த மாதிரி வந்துருச்சு. இப்படி தான் guys ஒரு டேர்மோட டெஃபினேஷன் இதில் மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் இதில் அடுத்தது ஒரு சின்ன காமெடியான ஒரு விஷயம் இதில் இருக்குது, அதை நான் என்னென்னு உங்களுக்காக சொல்கிறேன். யா BDO இப்போ இதில் ஹாய் திஸ் இஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஆட்ரிபியூட் DIR, இதில் RTLனா ரைட் டு லெஃப்ட். இப்போ நம்ம லெஃப்ட் டு ரைட் எழுதியிருக்க இந்த வேர்ட்ஸை இது ரைட் டு லெஃப்ட் பிரிண்ட் பண்ண போகுது ப்ரௌசரில். பாருங்கள், ரைட் டு லெஃப்ட் பிரிண்ட் பண்ண போகுது பாருங்கள். யா இங்கே பாருங்கள், ஹாய் HIக்கு IH அப்படின்னு அப்படியே ரைட் டு லெஃப்ட் பிரிண்ட் பண்ணியிருக்குங்க. ஓகே guys, இப்போ இவ்வளோ இதை பார்த்துட்டோம். இப்போ என்னடா 2 பேஜ் பண்ணிகிட்டு இருக்க, ஒவ்வொரு பேஜும் நம்ம ஒவ்வொரு வாட்டி தான் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை guys, இந்த 2 பேஜை லிங்க் பண்ணுறதுக்கும் ஒரு வழி இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். இப்போ index.html நம்ம முன்னாடி டைப் பண்ண ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கீழே கடைசிக்கோங்க நம்ம ஃபூட்டர் பேஜ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃபூட்டர்னு. அதில் A டேக், இதை வந்து ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. இதில் இந்த ஹிஃப்னு இருக்க ஆட்ரிபியூட்னா இந்த ஆட்ரிபியூட்டில் course.html, அதாவது நம்மளோட செகண்ட் பேஜோட நேமை கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு click me to go course page அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போது ஃபஸ்ட் பேஜை ரீலோட் பண்ணி பார்த்துட்டு ஃபூட்டர்கிட்ட போனீங்கன்னா click me go to the course page அப்படின்னு இங்கே இருக்கும். நீங்கள் இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், செகண்ட் பேஜுக்கு மூவ் ஆகிடும். யா guys, இன்னொரு வாட்டிக்கு தான் உங்களுக்காக பண்ணுறேன். click me to go the course page. யா கோர்ஸ் பேஜுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ அந்த மாதிரி கோர்ஸ் பேஜ்லேருந்து HTML பேஜுக்கு போகணும்ல, ஸோ இந்த இடத்துலையும் ஒரு ஃபூட்டர் பேஜை ரெடி பண்ணிவிடுவோம். என்டர் அண்ட் ஃபூட்டரில் போயிட்டு ஆங்கர் டேக் ஓப்பன் பண்ணிங்க. ஹிஃபில் index.html கொடுத்துருங்க. index.html கொடுத்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் guys. BACK யா பேக் போகிறதுக்கு இதை ப்ரெஸ் பண்ணுங்கள் சொல்லியிருக்கோம் நம்ம. இதுதான் guys, ஃபோட்டோ பேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. இதோ வந்துடுச்சு guys, பேக் ப்ரெஸ் பண்ணால் பேக் இங்கே வந்துடுச்சு. அண்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டு கோர்ஸ் பேஜ்னால் அங்கே போயிடுச்சு. ஓகே guys, நெக்ஸ்ட் இதில் இன்னும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் அந்த பேஜில் வந்து வீடியோ ஆட் பண்ணக்கூடாது? யா நம்ம செகண்ட் பேஜில் வீடியோ ஆட் பண்ணலாம் guys. டாப் அப்கமிங் வீடியோஸில் போயிடுங்க. இங்கே போயிட்டு வீடியோவுக்கு வீடியோ ஆட் பண்ணுறதுக்கு வீடியோ டேக் அண்ட் அதுக்குள்ளே தான் சோர்ஸ் நம்ம எல்லாம் மென்ஷன் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம வீடியோ எங்கே இருக்குது ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வந்துடலாம். மியூசிக் அண்ட் HTML. யா நம்ம இங்கே இருக்கோம் அண்ட் இது இங்கே இருக்குது technology.mp4 அப்படின்னு இங்கே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டருக்குள்ளே போயிடுங்க. சோர்ஸில் ஒரு பேக் அடிச்சிடுங்க அண்ட் டிசி அண்ட் technology.mp4 எக்ஸ்டென்ஷனோட மென்ஷன் பண்ணுங்க guys, இல்லைனா ஒர்க் ஆகாது. யா MP4னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டைப் என்ன கொடுக்குறதுன்னு யோசிக்காதீங்க. இது வருங்க guys, நானும் டைப் பார்த்திங்கன்னா வீடியோ ஒரு ஸ்லாஷ் போட்டு MP4னு மென்ஷன் பண்ணிடுங்க guys. அண்ட் வீடியோக்குள்ளே ஆட்ரிபியூட்ஸ் அதை மென்ஷன் பண்ணலாம் வித் இந்த வாட்டி வந்து நம்ம 80% போடுவோம் guys. யா 80%. இந்த ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க guys, இது எல்லாமே பர்சன்டேஜில் தான் மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஃபிக்ஸலில் மென்ஷன் பண்ணும்போது அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் சைஸை ரெடியூஸ் பண்ணும்போது அது ரெடியூஸ் ஆகாது.
உங்கள் பிக்சர் அதே சைஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்ளம் வரக்கூடாது, உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் வெப்சைட்ஸாகவே நீங்கள் பில்ட் பண்ண ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் எப்பயுமே எல்லாத்துக்குமே பர்சன்டேஜ் அண்ட் இஎம் அந்த மாதிரி கொடுத்து பழகிக்குவோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ், கைஸ் கண்ட்ரோல்ஸ் இதை வச்சுக்கலாம். இப்போ போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கோர்ஸ் பேஜை. கைஸ் நம்மளோட வீடியோ அங்கே இருக்கும். அண்ட் கண்ட்ரோல்ஸ் நம்ம எது கொடுத்தோன்னா அப்போ தான் இந்த இதெல்லாம் இங்கே வரும். இந்த மாதிரி நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு, பேக்வேர்ட் பண்ணுறதுக்கு அண்ட் நம்மளோட சவுண்ட் கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் வரணும்னா அதுக்கு அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல்ஸ் கொடுத்து தான் வேணும் ப்ரோ. நெக்ஸ்ட் நம்ம ஆட்டோ ப்ளே ஒன்று யூஸ் பண்ணலாம். ஆட்டோ ப்ளே. இப்போ நீங்கள் ரீலோட் பண்ணும்போது பேஜை நீங்கள் ப்ளே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம அங்கே ஆட்டோ ப்ளே கொடுத்துருக்கிறதுனால இங்கே தானாகவே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க பேஜை. எஸ் கைஸ், இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறதுனால அது ஆட்டோ ப்ளே ஆகும். ஸோ நோ ப்ராப்ளம். ஆட்டோ ப்ளே உட்காது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போனீங்கன்னா வெயிட் மினிட் கைஸ். நெக்ஸ்ட் ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்களே. ஓகே கைஸ், ஆடியோ இங்கே ஆட் பண்ணிடலாம். AUDIO ஆடியோ அண்ட் இதுக்கும் சோர்ஸ் உள்ளே தான் மென்ஷன் பண்ணுங்க கைஸ். அண்ட் ஆடியோ சோர்ஸ் எங்கே இருக்குன்னு செக் பண்ணிவிடுவோம் ஒரு வாட்டி. ஃபைல்ஸ் அண்ட் ஓகே, நம்ம இதை எடுத்து நம்ம ஃபோல்டருக்குள்ளேயே போட்டுக்கலாம் கைஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா eden.mp3ன்னு இருக்கும். அங்கே போட்டுருங்க. eden ED கைஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறதுங்க ஒர்க் ஆகாது. eden.mp3 வித் எக்ஸ்டென்ஷனோட போடுங்க கைஸ் எப்பயுமே. mp3 அண்ட் டைப் mp3ன்னு மென்ஷன் பண்ணிடுங்க கைஸ், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். அண்ட் இப்போ வரலை. அண்ட் இதுக்கு ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்க? கைஸ், இந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல்ஸை மென்ஷன் பண்ணவே இல்லை. இப்போ இங்கே இருக்குது பாருங்க கைஸ். நீங்கள் இப்போ அதை ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் கைஸ். 1 செகண்ட் கைஸ். கைஸ், இப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. அங்கே audio/mp3 நான் கொடுக்க மறந்துட்டேன், சாரி கைஸ். ஆடியோ இப்படி தான் கைஸ் இன்செர்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் கைஸ், நம்ம வேணால் இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணலாமே கைஸ். ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி இதுக்கு நம்ம ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணலாம் கைஸ். சேம் ப்ரொசீஜர் கைஸ். நியூ ஃபைல் அண்ட் கண்ட்ரோலர்ஸ். இதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? ஃபார்ம்னே வச்சுக்கலாம் கைஸ். form.html கண்ட்ரோல் இல்லைனா இங்கே சேவ் பட்டன் உங்களுக்கு இருந்தால் சேவ் கொடுத்துக்கோங்க கைஸ். ஓகே, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டருக்குள்ளே இருக்க ஃபைல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும். அண்ட் இங்கே ஓப்பன் ஃபைல்ஸ்ன்னு இருக்கிறதுலாம் நம்ம கரண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஃபைல்ஸை காட்டும். நம்ம ஈஸியாக ஸ்விட்ச் ஆகிக்கலாம் ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு. ஓகே, இப்போது HTML அண்ட் இங்கே ரெக்வயர்மெண்ட் ஃபார்ம் டைட்டில் கொடுத்துக்கோங்க. ரெக்வயர்மெண்ட் ஃபார்ம்னு டைட்டில் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் உங்களுக்கு என்ன டைட்டில் பிடிச்சிருக்கோ நீங்கள் கொடுத்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை கைஸ். எப்பயும் ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம் கைஸ். வெறும் ஃபார்ம்னே கொடுத்துக்கலாம். ஃபார்ம் ஏன் நம்ம ரெக்வயர் ஃபார்ம்னே கொடுத்துக்கலாமே, நல்லா தானே இருக்குது. Ctrl+X அண்ட் Ctrl+X இதுக்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு கைஸ்.
டைட்டில் ஃபார்ம்னே கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபார்ம் இருந்தாச்சு. இங்கே ஒரு இமேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். இமேஜில் சோர்ஸ் என்ன வைக்கலாம், நம்ம லோகோவே வச்சுக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம் கைஸ். ஜேபிஜி அண்ட் கோர்ஸில் கொஞ்சம் ஆட்ரிபியூட் கொடுப்போம். ஆட்ரிபியூட்டில் விட்டு பார்த்திங்கன்னா 400 பிக்சல் இருந்தால் போதும். அண்ட் ஹைட் வந்து அதுவும் 400 பிக்சல் இருந்தால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் டிவிஷன் டேக். இது ஒரு டேக் கைஸ், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. டிவ் டேக், இதான் டிவிஷன் டேக்னு சொல்லுவாங்க. டிவிஷன் டேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பேஜும் டிவைட் பண்ணிக்கிறதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போது அங்கே எப்படின்னு இருக்கா, இந்த ஆர்டிக்கிளே நம்ம 2 செக்ஷனாக டிவைட் பண்ணிக்கலாம் கைஸ். டாப் போயிடுங்க. டாப் போயிட்டு ஆர்டிக்கிள்குள்ளேயே நம்ம 2 டிவிஷனாக பிரிச்சுக்கலாம் கைஸ், டிவ் டேக் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம உள்ள இப்போ 3 டிவிஷனாக ஆர்டிக்கிளை டிவைட் பண்ணிக்கிட்டோம் கைஸ். ஓகே, இவ்வளோ தான் கைஸ் டிவிஷன் டேக்னா. நம்ம அதிகமாக ஒரி பண்ணிக்காமல் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக டிவிஷன் டேக்கை யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் டேட்டாவை வந்து ஒரு டிவிஷனில் வச்சுப்போம் நம்ம. டேபிளை ஒரு டிவிஷன் டேக்கில் ஒரு டிவிஷனாக வச்சுக்கலாம். ஹெட்டர் நம்ம மென்ஷன் பண்ணாமல் எடுத்தோம் கைஸ். இங்கே ஹெட்டரை மென்ஷன் பண்ணிவிடுங்க. GATER ஹெட்டர் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் 2 லிஸ்ட் இருக்குல்ல கைஸ், இதை மொத்தமாக ஒரு டேக்காக வச்சுக்கலாம் நம்ம. ஆர்டர் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட். இப்போ நீங்கள் இதனால் ஏதாவது ஆயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்திருக்காது கைஸ். பட் நீங்கள் CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கும்போது உங்களுக்கு புரியும் நான் எதுக்கு இந்த மாதிரி டிவைட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க கைஸ். ஓகே, டிவிஷன் டேக் ஒன்று டிவைட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃபார்ம் பேஜாக ஃபார்ம் க்ரியேட் பண்ணலாம் கைஸ். இங்கே அந்த மாதிரி தான் ஃபார்ம் ஒரு டிவிஷனாக ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் கைஸ். இதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்ம் ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். அந்த ஆட்ரிபியூட்ஸ் நான் அப்புறமே சொல்கிறேன் கைஸ். அண்ட் ஃபஸ்ட் லேபிள்னால் நம்ம என்ன இன்புட் வாங்க போகிறோமோ அதை அவங்களுக்கு சொல்கிறதுக்கான அந்த லேபிளில் ஃபஸ்ட் நம்ம என்ன இன்புட் வாங்க போகிறோம்னா ஃபஸ்ட் நேம். யூசர் உங்களோட ஃபஸ்ட் நேமை என்டர் பண்ண சொல்லி நம்ம கேட்குறோம். அண்ட் லேபிள்குள்ளே ஃபார் இதுக்காக ஃபார் ஃபஸ்ட் நேம் ஓகே லேபிள். இப்போ நம்ம இந்த ஃபைலை ஒரு வாட்டி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி கைஸ் பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம சேவ் பண்ணல. ஸோ நீங்கள் இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாலும் இங்கே எதுவுமே உங்களுக்கு ஷோ பண்ண போகிறது கிடையாது. ஸோ Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணலாம் கைஸ். நான் இங்கே எடிட் பண்ணிக்கிறேன். FORM ஃபார்ம் கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஓகே கைஸ். ரெக்யர்மெண்ட் ஃபார்ம், நம்ம சேனல் லோகோ அண்ட் ஃபஸ்ட் நேம் லேபிள் வந்துருச்சு கைஸ். இப்போது நம்ம ஒரு இன்புட் ஃபீல்டு ரெடி பண்ண போகிறோம். இன்புட் டைப் என்னவாக இருக்க போகுதுன்னா டெக்ஸ்ட் டைப். TEXT டெக்ஸ்ட் டைப். அண்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம். அந்த அந்த லேபிளோட ஃபார் தான் நம்ம கொடுக்க போகிறோம். மோஸ்ட் கைஸ் டைம் Ctrl+F ப்ரெஸ் பண்ணிட்டோம் போல்.
யா இன்புட் ஃபீல்டு என்ன கொடுக்க போகிறோன்னா நேம் இடத்துல அந்த ஃபாரில் கொடுத்தா அதே நேமை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, Ctrl+S. இப்போ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இன்புட் ஃபீல்டு இருக்குது. நம்ம டைப் பண்ணோன்னா அந்த இடத்துல இன்புட் வாங்குறதுக்கு இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் நேம் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு லேபிள். அண்ட் அது எதுக்கு அப்படின்னு கேட்க போனால் ஃபார் லாஸ்ட் நேம். ஃபார் லாஸ்ட் நேம் லேபிள் உள்ளேயும் நெக்ஸ்ட் லாஸ்ட் நேம். ஓகே, லேபிள் ஓகே. நெக்ஸ்ட் இதுக்கான இன்புட் ஃபீல்டு டைப் டெக்ஸ்ட் தான் கைஸ் திருப்பியும். அண்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஃபாரில் கொடுத்தா இந்த ஒர்க்கு பாருங்கள், இங்கே இருக்க இந்த ஃபாரில் கொடுத்தா அதே நேமில் தான் நீங்கள் நேம் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம அங்கே வாங்குறதுக்கு கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்துட்டீங்க. ஓகே, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்துடுச்சு. அண்ட் இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சரிடா இன்புட் டைப்பில் வேறு ஃபீல்ட் பாக்ஸ் மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ இன்னொரு டிவிஷன் நம்ம ஓப்பன் பண்ணி அதில் இருக்க இன்னொரு புது மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நியூ டைப் ஆஃப் இன்புட்னு வச்சுக்கோங்க. டிவிஷன் டேக். இப்போ இதுக்குள்ளே என்ன வாங்க போகிறோம், ஒரு லேபிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு லேபிள் என்ன வாங்க போகிறோன்னா ஜெண்டர். ஃபார் ஜெண்டர்னே கொடுத்துருவாங்க. ஃபார் ஜெண்டர். நெக்ஸ்ட் இப்போ இதோட இன்புட் வந்து வித்தியாசமாக இருக்க போகுது. இங்கே இன்புட் இன்புட் டைப் நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா ரேடியோன்னு கொடுக்க போகிறோங்க. ரேடியோ டைப். அண்ட் இங்கே ஜெண்டர். இதுக்கு வேல்யூ ஒன்று கொடுக்கணும். வேல்யூ ஈக்குவல் டு 1 கொடுத்துப்போம். ஓகே, இதை காப்பி பண்ணிப்போம். Ctrl+C ஃபார் காப்பி. சாரி கைஸ், இந்த ஜெண்டர் இருக்குல்ல அது மேலில் மாற்றிடுங்க. இங்கே இன்னொரு லேபிள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. லேபிள்லாம் வேணாம் கைஸ், கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. நடுவில் சின்ன கன்ஃபியூஷன் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. இன்புட் வந்துட்டோம். டைப் ஃபஸ்ட்டுக்கு கொடுத்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இது ஃபீமேல் ஜெண்டர் வந்து ஜெண்டர்னு வச்சுப்போம். வேல்யூ சேஞ்ச் பண்ணிடுங்க கைஸ் 2. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று இது வந்து அதற்கு வச்சுப்போம். இங்கே ஓஜின்னு வச்சுப்போம், அதாவது அதர் ஜெண்டர்ஸ். Ctrl+S. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் நேம், அதுக்கு இன்புட் லாஸ்ட் நேம். நெக்ஸ்ட் மேல், ஃபீமேல் அண்ட் அதர்ஸ். என்னடா அதில் 3மே செக் பண்ணுற மாதிரி இருக்குது, நமக்கு ஏதாவது ஒன்று தானே வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கைஸ் அதுக்கும் இருக்கு வழி. அண்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நேம் இருக்குல்ல கைஸ், இதுக்கும் ஜெண்டர், இதுக்கும் ஜெண்டர் அண்ட் இதுக்கும் ஜெண்டர். இப்போ 3த்துக்கும் நம்ம ஒரே நேம் கொடுத்துருக்கோம், நேம் வேல்யூஸ். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். மேல்
நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்குறப்ப மிச்சம்லாம் அன்செக் ஆகிடும். ஓகே, ரேடியோ மட்டும் தான் இருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை காய்ஸ், இன்னும் ஒன்று இருக்குது. அதுவும் நாங்கள் பார்த்துடலாம். அது ஒரு டிவிஷனாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த டிவிஷனுக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே ஒரு லேபிள். அந்த லேபிள் எதுக்கு? ஃபார் இமெயிலுக்கு வச்சுப்போம். யா, எப்பயுமே எல்லாத்துக்கும் இமெயில் வாங்கணும்ல, இமெயிலுக்கு வச்சுக்கலாம். அந்த லேபிள் இமெயிலுக்கு அந்த இன்புட் டைப் வந்து இமெயில்னு கொடுத்துருங்க. நேம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேமும் இமெயில் தான். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இமெயில். அடுத்தது நம்ம யூஸரோட இமெயில் பாஸ்வேர்டு நம்ம வாங்க போகிறோம். ஸோ ஃபார் எதுக்கு? பாஸ்வேர்ட், PASS பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் லேபிள். நெக்ஸ்ட் அடுத்து இன்புட் ஃபீல்ட். இந்த இன்புட் ஃபீல்டில் தான் நம்ம பாஸ்வேர்ட் வாங்க போகிறோம். டைப் என்ன கொடுக்குறோன்னா பாஸ்வேர்டு டைப் தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இதுக்கான நேம் பார்த்திங்கன்னா எதுக்கானது நம்ம வாங்கினாலும் அது கொடுத்துருங்க. ஓகே, இப்போ ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள், ரீலோட் பண்ணி பாருங்கள். எஸ் கைஸ், இமெயிலுக்கு மை பர்சனல் இமெயில். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பாருங்கள், நீங்கள் எது டைப் பண்ணாலும் அது தெரியாது, ஏன்னா பாஸ்வேர்டு நம்ம டைப் கொடுத்துருக்கறதுனால இப்படியா இருக்குது. இவ்வளோ தான் இருக்காடான்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், இன்னும் ஒன்று இருக்குது. அதை இன்னொரு டிவிஷன் டேக்கில் போட்டுக்கலாம். அண்ட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். யா, லேபிள் டேட் ஆஃப் பர்த். யா, இதில் நம்ம டேட் ஆஃப் பர்த் வாங்க போகிறோம். லேபிள் ஃபார் DOB. நெக்ஸ்ட் இன்புட் ஃபீல்ட். அண்ட் இதில் டைப் நீங்கள் டேட் கொடுத்துக்கோங்க. அண்ட் நேமுக்கு ஃபாரில் இருக்கிறதே கொடுத்துருங்க, DOB. ஓகே, இப்போ வேறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ், இங்கே உங்களுக்கு ப்ரௌசரே சில எக்ஸ்டென்ஷன்ஸை தந்திருப்பாங்க. நீங்கள் இதிலே செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கும். அதுக்காக டைப் நம்ம டேட்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்குள்ளேயே நம்ம இன்னொன்று வச்சுக்கலாம். ஆப்ஷன்ஸ் வச்சு எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது இன்னொரு டைப்புன்னு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் ஃபஸ்ட் லேபிள். இந்த லேபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் கோர்சஸ் அண்ட் லேபிள் ஃபார் எதுக்கு? கோர்ஸ் செலெக்ஷனுக்கு. COE கோர்ஸ் SCELVCTION ஃபார் கோர்ஸ் செலெக்ஷன். கோர்ஸ் செலெக்ஷன். நெக்ஸ்ட் செலக்ட் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செலக்ட் டேக்கில் நேம் என்னதுன்னா செலெக்ஷன், இதுதான் அதோட நேம். அண்ட் நம்மளோட ஆப்ஷன்ஸ் என்னென்னது? ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா IoT, Ctrl+C for copy, Ctrl+V. IoT and ethical hacking, web development, Python, C language and Node.js. Next வச்சுக்கலாம் CSS and Java.
ஓகே கைஸ், இப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சுட்டோம். இப்போ ஆப்ஷன்ஸ்க்கான வேல்யூவை கொடுத்துடலாம். இந்த வேல்யூ எப்பயுமே கொடுத்து டைப் பண்ணுங்க கைஸ், அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்டுட்டு நெக்ஸ்ட் வேல்யூ இதுக்கு ETHன்னு கொடுத்துக்கலாம், ethical hacking. அண்ட் வேல்யூ ஃபார் வெப் டெவலப்மெண்ட் இஸ் WED. அண்ட் வேல்யூ ஃபார் Python is PY. Next value for C is C. And value for Node.js is NDJ. And value for CSS பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ், இப்போ ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டட் கோர்சஸ் ஃபஸ்ட்டு IOD இருக்கும், நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதில் இன்னும் கொஞ்சம் இன்னொரு டிப் வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு டைப் இருக்குது கைஸ், அதையும் சொல்லிடுறேன். லேபிள், இது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க கைஸ். ஃபார் அக்ரி, I agree all the terms and condition. எஸ் கைஸ், இது நீங்கள் எல்லோரும் எல்லா இடத்துலையும் படிச்சுட்டு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும் போதும் இதுக்கு டிக் அடித்து தான் உள்ளேயே இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அண்ட் இதுக்கு இன்புட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ், CHECKBOX. அண்ட் நேம் ஃபார்வர்டு தாங்க, அக்ரி. ஓகே, இப்போ நம்ம ப்ரௌசர் ரீலோட் பண்ணி பார்ப்போம். இங்கே இருக்குது அக்ரி ஆல் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். செக் பண்ணிக்கலாம், அன்செக் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, நம்ம இப்போ இவ்வளோ பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது சப்மிட் பண்ண ஒரு பட்டன் வேணும்ல கைஸ், அதையும் ரெடி பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, பட்டன் தான், BUTTON பட்டன் கொடுத்துட்டு அண்ட் இதுக்கு டைப் மென்ஷன் பண்ணிடுறோம், சப்மிட். SUB ஒரு நிமிஷம் கைஸ், SUBMIT submit. Oh my god, you did guys. SUBMIT. ஓகே, இதான் கைஸ் சப்மிட் பட்டன். இப்போ ப்ரௌசர் லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அன் சப்மிட் பட்டன். அண்ட் இப்போதைக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா நம்ம இது இப்போதைக்கு நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேயே தான் இருக்கோம். இது பேக் எண்ட் போகும்போது உங்களுக்கு இன்னும் நிறையா புரியும் இதை பற்றி. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணலாம். இப்போ இதில் செலெக்ஷனாக ஃபஸ்ட் IOT இருக்குது. இது நம்ம பேசாமல் வேறு எதாவது வைக்கலாமே. என்ன வைக்கலாம்? வேல்யூ ஈக்குவல் டு 0 போட்டுடலாம். அண்ட் செலக்டட் வந்து டிசேபிள் பண்ணிவிடுவோம். டிசேபிள் இதுக்கு ஆப்ஷன் கோர்சஸ்னே வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ரீலோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த கோர்சஸ் தான் இருக்கும். அண்ட் நீங்கள் இதில் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம், எக்ஸப்ட் கோர்ஸ். ஓகே, நம்ம செலக்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் பிரச்சனை எதுவும் வராது. நெக்ஸ்ட் இன்னும் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல சில பேருக்கு இமெயில் எப்படி இருக்குன்னு தெரியாது, அவங்களுக்கான ஒரு பிளேஸ் ஹோல்டர் வைக்கலாம். என்னடா சொல்கிறேன்னு கேட்காதீங்க, இருங்க. இன்புட் கிட்ட போயிடுங்க. இங்கே பிளேஸ் ஹோல்டர் அதில் போய்ட்டு எக்ஸாம்பிளுக்கு abcd@gmail.com
அண்ட் இது நம்மளுக்கு கன்ஃபார்மாக அவங்க கொடுத்தாங்க. ஸோ ரெக்வயர்டுன்னு கொடுத்துருங்க. பாஸ்வேர்டுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் வச்சா என்ன வைப்பீங்க? அப்சர்வ்லி இந்த சிம்பிள் மட்டும்தான். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் தேவை. ஸோ இதுவும் ரெக்வயர். நெக்ஸ்ட் மேல் அதுக்கெலாம் கொடுக்க முடியாது, பட் இங்கே கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் பிளேஸ் ஹோல்டரில் என்ன கொடுக்கலாம்? மை பெஸ்டி நேம் கொடுத்துக்கலாம், பி. அண்ட் இது முக்கியமாக ரெக்வயர்ட். இந்த ரெக்வயர்ட் ஏன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இதை ஃபில் பண்ணலன்னா இந்த பேஜ் சப்மிட்டே ஆகாது. இது அவங்க கன்ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் நேம் பிளேஸ் ஹோல்டர் என்ன பண்ணலாம்? இன்னொரு ஃப்ரெண்ட் நேம் போட்டுக்கலாம், நிஷா. இதுவும் ரெக்வயர்ட். இப்போ பாருங்கள், இப்போ ரீலோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் அப்படி இருக்கும், லாஸ்ட் நேம் மென்ஷன் இருக்கும். அண்ட் இமெயிலில் abc@gmail.com பாஸ்வேர்ட் எல்லாத்துக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ நம்ம இதை ஒரு வாட்டி சப்மிட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சப்மிட் ஆகாது. ஏன்னா இதெல்லாம் கன்ஃபார்ம் ஃபில் பண்ணால் மட்டும்தான் சப்மிட் ஆகும். அதுக்கு தான் அந்த இடத்துல நம்ம ரெக்வயர் கொடுத்துருக்கோம். வேறு என்ன இருக்குன்னு இதுலேயே இன்னும் என்ன நான் உங்களுக்கு சொல்லலை. வீடியோ எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டேன், ஆடியோ எல்லாம் சொல்லியாச்சு. ஃபீல்ட் செட். இப்போது இதில் ஃபஸ்ட் நேம், மெயில், இல்லை இமெயில், பாஸ்வேர்ட், டேட் ஆஃப் பர்த், இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் ஒரு ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா கைஸ்? இது வருங்க, நான் சொல்கிறேன். இமெயில் இருக்கா, இதை போயிடுங்க. அண்ட் ஃபீல்ட் செட். அண்ட் இமெயில், பாஸ்வேர்ட் அண்ட் ஆப்ஷன். இது வரைக்கும் ஒரு ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இது 4 மட்டும் ஒரு பாக்ஸில் ரவுண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இது 4 இப்போ ஒரு ஃபீல்ட் செட்டில் தனியாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் எப்படி பிரிக்கலாம்? முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் அழகாக பண்ணுவோமே ஸ்ட்ரக்சரை. இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்துடலாம். அண்ட் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேமுக்கு நடுவில் ஒரு பிரேக் போட்டுருவோம். அண்ட் இங்கே ஒரு பிரேக் கொடுத்துடலாம். அண்ட் ஜெண்டர் ஒரே இதாக இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் இது ஒரு ஃபீல்ட் செட்டாக வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஒரு பிரேக் லைன் போட்டுருக்கோம். இங்கே ஒரு பிரேக் போட்டாச்சு. அண்ட் இங்கேயும் கொடுத்துருக்கோம். இந்த ஃபீல்ட் செட் முடிஞ்சோடனே இங்கே ஒரு பிரேக் லைன் போட்டுருவோம். பிரேக் லைனுக்கும் க்ளோசிங் டேக் கிடையாது கைஸ். அந்த இன்புட் ஃபீல்டுக்கும் க்ளோசிங் டேக் கிடையாது. ஓப்பன் பண்ணி இப்போ ரீலோட் பண்ணி பாருங்கள். கைஸ் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், இமெயில், பாஸ்வேர்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது கைஸ். இப்போது இந்த பேஜ் நம்ம லிங்க் பண்ணிவிடுவோம். ஃபூட்டர் பேஜ். இப்போ நம்ம 2 க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஆங்கர் டேக் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்க்கு போகிறது. ஸோ index.html ஃபஸ்ட் பேஜ் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இங்கே இண்டெக்ஸ்னே கொடுத்துக்கலாம், தப்பு கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு ஆங்கர் டேக் எடுத்து அது கோர்ஸ் பேஜுக்கு போகிறது. கோர்ஸஸாக இல்லை கைஸ், course.html. அண்ட் இதுக்கு கோர்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கோர்ஸ் டேக்குள்ளே போயிடுங்க. கோர்ஸில் இருக்க ஃபூட்டரில் இதை ஜாயின் பண்ணிவிடுங்க. இதை form.html and click register, REGISTR, register. And
index.html and form. Okay guys, இப்போ நம்ம பார்ப்போம். இங்கே இண்டெக்ஸ் கோர்ஸ்னு 2 இருக்குது. இண்டெக்ஸை ப்ரெஸ் பண்ணால் இண்டெக்ஸ் பேஜ் வந்துடும். இண்டெக்ஸ் பேஜில் நம்ம டைப் பண்ணது எல்லாமே இருக்கும். கிளிக் மீ டு கோர்ஸ் பேஜ் இருக்குது. ஸோ கோர்ஸ் பேஜுக்கு போகிறோம். கோர்ஸ் மெத்தில் எடுத்தோடனே நம்மளோட வீடியோ இருக்குது. அண்ட் ஆர்டர் லிஸ்ட் ஃபஸ்ட்டு அன்ஆர்டர் லிஸ்ட், நெக்ஸ்ட் ஆர்டர் லிஸ்ட், அடுத்து நம்ம க்ரியேட் பண்ண டேபிள், அடுத்து ஒரு டேர்ம் எப்படி டிஃபைன் பண்ணுறது, நெக்ஸ்ட் நம்ம இன்புட் பண்ண ஆடியோ, அடுத்து சும்மா விளையாட்டுக்கு ரைட் டு லெஃப்டாக மாற்றினேன் ஒன்று. நெக்ஸ்ட் நம்ம போய் ரிஜிஸ்டர் பேஜுக்கு போகிறோம். அண்ட் இப்படி இருக்குது. உங்களுக்கு வேறு என்ன சொல்லணும்? இருங்க கைஸ். இப்போது இந்த index.html கிளிக் பண்ணால் இங்கே வரும். ஏன் நம்ம சப்போஸ் இந்த லோகோவை கிளிக் பண்ணாலே நம்ம ஃபார்ம் பேஜுக்கு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா போக முடியும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு பண்ணிடுறேன். நம்ம ஃபூட்டர் பேஜிலே வச்சு பண்ணிடலாமா? ஓகே கைஸ், ஃபூட்டர் பேஜிலே பண்ணிடலாம். அண்ட் இந்த ஆங்கர் டேக் உள்ள இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணுங்கள். ஆங்கர் டேக் அண்ட் இதுக்குள்ளே ஒரு இமேஜ் டேக் அண்ட் இமேஜ் டேக்கோட சோர்ஸ் என்னென்னா logo.jpg அண்ட் ஆட்ரிபியூட்ஸில் கொடுத்துக்கலாம். width equal to just 200 pixel மட்டும் வச்சுப்போம். 200 pixel அண்ட் height equal to 200 pixel வச்சுப்போம் கைஸ். சரி, ஃபஸ்ட்டு ஒரு போய் செக் பண்ணிட்டு வரலாம். இப்போது ரீலோட் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு இப்போது ஒரு இமேஜ் தெரியும். இந்த இமேஜை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு வந்துடலாம். இப்போது ஏன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் இருக்க லோகோ கிளிக் பண்ணால் இண்டெக்ஸ் ஃபார்முக்கு வர மாதிரியும் வைக்கலாம். அது இப்போ ரன்னிங்களா? ஃபார்முக்கு போங்க. அண்ட் நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி நான் இமேஜ் டேக்னு தேடிட்டு இருக்கேன். அண்ட் இமேஜ் டேக்கில் போயிட்டு ஆங்கர் டேக் ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் அதுக்குள்ளே ஷிஃப்டில் index.html மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ திருப்பி போய் ரீலோட் பண்ணுறோம். அண்ட் இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வெல்கம் டு திருப்பி இண்டெக்ஸ்க்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதில் வேறு என்ன பண்ணலாம்? இப்போ நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க, இன்னொரு வெப்சைட்டோட ஒரு கண்டென்ட்டை நடுவில் ஷோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது எப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதையும் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபார்முக்கு போயிடுங்க. ஃபார்மில் எங்கே வச்சிடலாம்? அது ரெக்யர்மெண்ட் அண்ட் லோகோ இருக்குது. ஃபார்ம் எண்டிங்கில் வச்சிடலாம் அதை. ஓகே, அதை ஐஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ அதோட சோர்ஸை நான் index.html அப்படின்னு தரேன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது கிளிக் மீ டு கோர்ஸ் பேஜ் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ், இதை கிளிக் பண்ணால் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போயிடும். அண்ட் இங்கே பாருங்கள், உங்களோட இண்டெக்ஸ் பேஜ் இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ரேமில் ஷோ ஆகிட்டுருக்கு. இப்படி தான் மற்ற பேஜோட கண்டென்ட்டை அவங்க பேஜில் அவங்க ஷோ பண்ணிக்கிறாங்க. இல்லை சின்ன சைஸில் இருக்குது, பெருசாக முடியாதுன்னு கேட்டிங்கன்னா 1 செகண்ட், அதுக்கு நம்மளோட ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். வித் எவ்வளோ வச்சுக்கலாம்? ஓகே, 90% நான் போடுறேன். Control S and reload. நான் இப்போ வந்து வித்தை மட்டும்தான் 90% பண்ணேன். இருங்க, ஹைட் வந்து பர்சன்டேஜில் போட முடியாது கைஸ். ஸோ ஹைட் வந்து ஒரு 700 பிக்சல் போடுறேன். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியல கைஸ். சரி, ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். எவ்வளோ பெருசாக போல கைஸ். இதோ இருக்குது. இப்போது நம்ம இண்டெக்ஸ் பேஜை நம்மளோட ஃபார்ம் பேஜில் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கோம். இதுவே நீங்கள் 100% கொடுத்தீங்கன்னா அந்த மொத்த பேஜுமே இதில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு வெப்சைட்டே நீங்கள் இப்படி தான் க்ளோன் பண்ணி, நிறைய பேர் இப்படி தான் க்ளோன் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஏன் நம்ம நேர்மையாகவே
டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு. வேறு எதாவது நான் சொல்ல மறந்துட்டேன்னா வேறு ஏதாவது ஓமைகா நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம் கைஸ். எஸ் கைஸ், அவ்வளோதான் நம்ம HTML வெப்சைட்ஸு மொத்தமாகவே. நம்ம எல்லா டாக்குமே முடிச்சிட்டோம். எஸ் கைஸ், அவ்வளோதான் கைஸ். HTML வெப்சைட் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஒரு HTML, அதாவது ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர் HTML அவ்வளோதான் ஆனது. அது நம்ம ஃபுல்லாக இப்போ கற்றுக்கிட்டோம். என்னென்ன டேக் யூஸ் பண்ணியிருக்கோன்னு ஒரு ஓவர் ரீகால் பண்ணிடலாம். டாக் டைப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கிறது தான். டாக் டைப் எதுக்குன்னா ப்ரௌசர் இது என்ன டைப் ஆஃப் வெர்ஷனை கண்டுபிடிச்சிக்கிறதுக்காக இருக்கிறது தான் டாக் டைப். நெக்ஸ்ட் இந்த டைட்டில் சொல்லியிருக்கோம், வெல்கம் அண்ட் பாடி ஹெட்டர் டேக். ஹெட்டர் டேக்குள்ளே ஒரு 6 ஹெட்டிங் கொடுத்துருக்குறோம். அண்ட் நிறைய டிவிஷன்ஸாக அதை பிரிக்கலாம். ஸோ அதான் நம்ம பிரித்து காட்டியிருக்கோம். அண்ட் இமேஜ் டேக் வந்து க்ளோசிங் டேக் கிடையாது, ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஹெச்ஆர்னா ஒரு ஹரிசாண்டல் ரோ லைன் ட்ரா பண்ணும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள்குள்ளே ஒரு ஆர்டிக்கிள் எதாவது நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்குள்ளேயே நிறைய டிவிஷன் பண்ணணும்னா அந்த டிவிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேராகிராஃப் டேக் அண்ட் ஸ்ட்ராங் போல்ட்டு கொட்டேஷன் மார்க், அந்த கொட்டேஷனுக்கு க்யூ டேக் அண்ட் ஸ்மாலாக ஸ்மால் டேக், பிக்காக இருக்கிறதுக்கு பிக் டேக். அடுத்தது எஸ் கைஸ், இப்போது இண்டெக்ஸ் வந்திருக்கும். இண்டெக்ஸில் இமேஜ் இருக்குது. இமேஜில் சப்போஸ் சில டைம் இமேஜ் இல்லாமல் போயிடலாம் கைஸ். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணலான்னா ஆல்ட்னு கொடுத்து அங்கே சேனல் லோகோ அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம மிஸ்பெல் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைலே இப்போ இல்லை. ஸோ அங்கே என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பாருங்கள். திருப்பி உங்களுக்கு அந்த பேஜ்க்கே போயிடுறேன். இண்டெக்ஸ் பேஜ் சேனல் லோகோ. முன்னாடி அந்த சேனல் லோகோன்னு வந்திருக்காது. இதுக்காக தான் ஒரு ஆல்டர்னேட் திங் ஒன்று அங்கே செட் பண்ணிடுறோம். லோகோ அந்த இடத்துல ஜேபிஜி ஃபைல் ஒழுங்காக இருந்துச்சுன்னா அது அதையே ஷோ பண்ணும். இல்லைனா இந்த ஆல்டர்னேட் திங் சேனல் லோகோன்றதை அங்கே பப்ளிஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி வீடியோ ஆடியோ ரெண்டுத்துக்குமே நீங்கள் வச்சுக்கலாம் கைஸ். உங்கள் சேனல் ஒரு 2 பேஜ் லிங்க் பண்ணுறதுக்கு ஆங்கர் டேக் அண்ட் ஃபோட்டோன்றது கீழே இருக்கிறது, ஹெட்டர்ன்றது மேலே இருக்கிறது. அண்ட் மிச்சம் நோட்டில் இருக்கிறது டிவிஷன் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம் கைஸ். ஒரு ஆடியோ பார்த்துட்டோம், இமேஜ் பார்த்துட்டோம், வீடியோ பார்த்துட்டோம். எஸ் கைஸ், அவ்வளோதான் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். இவ்வளோ நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு HTML ஃபுல் லாங்குவேஜும் கற்றுக்கிட்டீங்க கைஸ். அண்ட் நீங்கள் இதை வச்சு நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் CSS பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம் கைஸ். அண்ட் ஹாவ் எ நைஸ் டே. லவ் யூ கைஸ். சேர் அப். நான் எப்பயும் பாய் சொல்ல மாட்டேன் கைஸ். ஸோ டாட்டா. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ்.